நீங்கள் ஒரு நியூவான மொபைல் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது 2024லேருந்து 2025 வரைக்கும் எந்த வகையான லேகன்சியும் இல்லாமல் பட்டரி ஸ்மூத்தாக ஒர்க் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தேவை 4 முக்கியமான விஷயங்கள்: டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், ப்ராசஸர், ரேம், ரோம். இந்த 4 விஷயங்களும் சரியாக இருந்தாலே போதுமானது. இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பிளேயில் முதல்ல ஒரு மொபைல் வாங்க போகிறீங்கன்னா AMOLED டிஸ்பிளேவாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. எல்சிடி, எல்இடி இது எதுவுமே வேண்டாம். தயவு செஞ்சு AMOLED டிஸ்பிளேவாக பார்த்து வாங்க. ரெண்டாவது விஷயம் 90 ஹெர்ட்ஸ் ஆகுது. மினிமமாக அதோட ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெக்குயர்மெண்ட் கீழே 60லாம் வேணவே வேணாம். 90 தான் குறைஞ்சபட்சம். அதுதான். அதுக்கு அடுத்து கர்வ் டிஸ்பிளேவா இல்லை ஃப்ளாட் டிஸ்பிளேவா அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டிஸ்பிளே பெஸ்ட்டாக இருக்கும். கர்வ்டாக இருந்தால் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து கேமரான்னு வரும்போது இந்த விஷயங்கள்லாம் அதில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் OIS சப்போர்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது மூலிமா ஷேக் ஆனாலும் எந்த வகையான கிளச்சரும் இல்லாமல் வீடியோ சூப்பராக வரும். இந்த விஷயங்களை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். முதல்ல OIS இருக்க கேமரா மட்டும் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அடுத்து சோனியோட IMX சென்சார் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சோனியோட IMX சென்சார் இப்போ வர எல்லா வகையான மொபைலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இல்லைன்னா தயவுசெய்து வாங்காதீங்க. இந்த சோனியோட சென்சார் இல்லைனாலும் நீங்கள் இன்னொரு சோனியோட சென்சாரான LYT சென்சார் வந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சோனியோட LYT சென்சார் பட்ஜெட் சீரீஸ்லேயே கிடைக்குது. இந்த 2 ரெக்குயர்மெண்ட்டும் இருந்தால் சூப்பராக இருக்கும் கேமரா. இது இல்லாத தயவுசெய்து வாங்காதீங்க. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராசஸர். இதில் வந்து மீடியாடெக் இருக்குது, டைமென்சிட்டி இருக்குது. 2 விஷயங்களும் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். அதில் எது கிடைச்சாலும் ஓகே தான். தயவுசெய்து எக்ஸினோலாம் வாங்கவே வாங்காதீங்க. இந்த மீடியாடெக் ஆகட்டும், டைமென்சிட்டி ஆகட்டும், இந்த ப்ராசஸில் AnTuTu ஸ்கோர் ஒன்று போடுவாங்க இல்லையா, அந்த AnTuTu ஸ்கோர் வந்து குறைஞ்சபட்சம் 5 லட்சமாவது இருக்கணும். அதாவது இந்த 5 லட்சமாவது அந்த ஸ்கோர் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு வருஷத்துக்கு பட்டரி ஸ்மூத்தாக வந்து ஒர்க் ஆகும். இதுக்கு கீழே 4 லட்சம் 3 லட்சம்லாம் இருந்தால் தயவு செஞ்சு அதெல்லாம் கனவுல கூட நினச்சிடாதீங்க, வாங்கிடாதீங்க. அடுத்து ரேம், ரோம். இந்த ரேமும் ரோமும் இருந்தால் உங்களோட மொபைல் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். இதுதான் நீங்கள் அடித்து விளையாடுறதுக்கு சரியான விஷயங்களாக இருக்க போகுது. இதில் ஃபர்ஸ்ட் ரேம் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 6 GB ரேம், 8 GB ரேம், 16 GB ரேம். இந்த 3 ரெக்குயர்மெண்ட்டையும் தயவு செஞ்சு மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே 4 GB ரேம், 3 GB ரேம்லாம் வாங்கிடாதீங்க. வேஸ்ட், குப்பை அதெல்லாமே. அடுத்து ரோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜில் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 256 GBயாவது ஸ்டோரேஜ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதிகபட்சம் 512 GBயாவது ஸ்டோரேஜ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது இப்போ காலகட்டத்துக்கு கண்டிப்பாக தேவை. 2025லாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ஆப்போட ரெக்குயர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த வகையான விஷயங்கள் இருந்தால் மட்டுமே ஒரு மொபைல் வந்து பெஸ்ட்டாக இருக்க முடியும். கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிற மொபைல்ஸ் தான் இருக்குது. பட்ஜெட் சீரீஸிலும் இருக்குது, மிட்ரேஞ்ச் சீரீஸிலும் இருக்குது. ஸோ இந்த ரெக்குயர்மெண்ட்டை பார்த்துட்டு இனிமேல் மொபைல்ஸ் வாங்க. கண்டிப்பாக வந்து அது பல வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து லைஃப் லாங்காக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ட்ரை பண்ணி பாருங்கள்.